50 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தன்னை 100 கிலோ என்று சொல்லிக் கொண்டால் அது எப்படி பொய்யோ அதே போன்றதுதான். இப்படியாக நம்மை நாம் எந்த காரியத்திலும் உயர்த்தி கொள்ளக்கூடாது. ஒருவன் தன்னை பலசாலி என்று நினைத்தால், என்னை பெரியவன், நான் மிகப்பெரிய பலசாலி என்று நினைத்தால், அவனால் ஒரு 500 கிளையை கூட தூக்க முடியும். நான் எவ்வளவு பலசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த நாளில் அவன் காய்ச்சல் வந்தால் அந்த மறுநாள் அவனால் எழுந்திருக்க கூட முடியாது. அவன் படுத்திருக்கிற நிலையில் இருக்க வேண்டி இருக்கும். சோர்வாய் இருக்கும். 500 கிலோ அல்ல, 50 கிலோ கூட அன்று காய்ச்சல் வந்து விட்டால் அவனால் தூக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் கிருமி ஒரு மனிதனை படுக்கையில் வீழ்த்து விடுகிறது. 500 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை தூக்க பலமுள்ளவன் கூட படுத்து விடுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அவன் அற்பமானவன், பெரிய ஞானி என்று சொல்லிக் கொண்டாலும் அவன் உறங்கும் போது அவன் ஞானம் எங்கே போகிறது? அவன் இறந்த பின்பு அவனுடைய ஞானம் எங்கே போகிறது? ஏன் சில நேரங்களில் தன்னை மறந்து ஒரு துன்ப நேரத்திலோ துயரத்திலோ அல்லது தன்னை மறந்த நிலையில் அவன் தற்செயலாய் சிறு சிறு தவறுகளை கூட செய்து விடலாம். அவன் ஞானமும் அவனை விட்டு மறைக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறினால் எல்லாம் மாறும். அதனால் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவதற்கு மனிதனிடத்தில் எதுவும் இல்லை என்பதே உண்மை. இதுவே சத்தியம். பெருமை என்பது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது பொய்யானது. மனிதர்கள் சிறியவர்கள், எல்லோரும் சின்னவர்களே. ஒரு சாதாரணமானவர்கள்தான். கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள்தான். அப்படி இருக்கும்போது நம்மை நாமே உயர்த்துவது என்பது ஒரு பொய். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சுற்றிலும் சமாதானம் உண்டாகும்படி செய்தார். ஒரு நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்பொழுது தாவீது ராஜா சமாதானமாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் மனதில் தோன்றியது, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு நல்ல வீட்டில் நான் குடியிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறதே. கர்த்தருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது ராஜாவின் இருதயத்தில் தோன்றியது. இதை நாத்தான் தீர்க்கதரிசியிடம் அவர் சொன்னார். அப்பொழுது தாவீது ராஜா, இதில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் தாவீது ராஜா ஒரு தீர்க்கதரிசியை சார்ந்து அவருடைய சொற்படி கேட்டு நடப்பதை அவர் வாழ்க்கையில் பழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். முதலில் சாமுவேல் ஐயாவுடன் கூடவே இருந்தார், அவர் மரணம் அடையும் வரை. அதன் பின்பு நாத்தான் தீர்க்கதரிசியிடம் கேட்டே செய்திருக்கிறார். இந்த காரியத்தை கூட அவரிடத்தில் தான் பேசுகிறார். நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசியின் ஆலோசனையோடு நாம் வாழ்வது, தொடர்ந்து தீர்க்கதரிசியின் செய்திகளை கேட்பது நமக்கு நலமாயிருக்கும். ஏஞ்சல் டிவி போன்ற நல்ல தீர்க்கதரிசன டிவி சேனல்களை பார்ப்பதும், அவர்களுடைய ஆலோசனை, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் நலமாயிருக்கும். இதை கேட்ட நாத்தான் தீர்க்கதரிசி ஐயா தாவீது ஐயாவின் விருப்பத்தை கேட்டார். அதையின்படி செய்யும், உம்முடைய விருப்பத்தின்படி செய்யும், நல்ல காரியம்தானே என்று சொன்னார். கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்முடைய மனதில் தோன்றியபடி செய்யும் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்ட பின்பு மறுநாள், அடுத்த நாள் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியிடம் பேசினார். கர்த்தர் பேசி சொல்லியதை நாத்தான் ஐயா, தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் ஐயா தாவீதினிடத்தில் சொல்லுகிறார். அது என்னவென்றால், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் எப்பொழுதாவது நான் யாரிடமாவது எனக்கு கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை உண்டு பண்ண வேண்டும் என்று எப்பொழுதாவது நான் கேட்டிருக்கிறேனா என்று கர்த்தர் கேட்டார். எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் நான் கூடாரத்தில் வாசம் பண்ணி இருக்கிறேன், கூடாரத்தில் உலாவி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவாய் என்று தாவீதினிடத்தில் கர்த்தர் கேட்டார் என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார்.
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவாய்? உன்னால் அது முடியாது என்ற பொருளில் கர்த்தர் சொன்னார். இன்னும் அதிகமாய் கர்த்தர் மனம் திறந்து அதிகமான காரியங்களை தாவீது ராஜாவுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பினார். அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். அவர்களை நான் போஷித்தேன், வழிநடத்தினேன். இப்பொழுதும் அவர்கள் அந்நிய மார்க்கத்தாரோடு நியாயக்கேட்டின் மக்களோடு கூட இருந்து அவர்கள் கஷ்டப்படாதபடிக்கு அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கட்டளையிட்டேன். இந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்நியரோடு போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு நான் இறங்கினேன். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆளுகை செய்து அவர்களை நீதியின்படியும் நியாயத்தின்படியும் வழி நடத்த உன்னை ஏற்படுத்தினேன். இப்படி நீ செய்யும் பொழுது உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நான் நிலைநிறுத்துவேன். நீ எனக்கு தேவாலயம் கட்ட மாட்டாய். உன்னுடைய குமாரனே அதை செய்வான். உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். சவுலுக்கு செய்தது போல அல்ல. உன்னுடைய ராஜ்ய பாரத்தை உன் சந்ததிக்கு நான் நிலைநிறுத்துவேன். அவர்கள் தவறு செய்யும் போது மனிதர்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பேன். ஆனாலும் சவுலுக்கு செய்தது போல ராஜ்யபாரத்தை நீக்கிவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக பல ஆசீர்வாத காரியங்களை தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னார். இதையெல்லாம் கேட்ட தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு, கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் கேட்பதற்கு எனக்கு மனதைரியம் இல்லை. நீர் சொல்லியதினால் அந்த மனதைரியம் எனக்கு வந்தது. என் சந்ததியை ஆசீர்வதியும், என் ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்தும், நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னார். இப்படியாக தாவீது ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் பின்பாக தாவீது ராஜா மற்ற நாடுகளோடு யுத்தத்திற்கு சென்றார். பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து அவர்களை முறியடித்து வெற்றி பெற்றார். அதே போல மோவாபியரோடு சண்டையிட்டு அவர்களையும் முறியடித்தார். அடுத்தது சீரியர்கள் வந்தார்கள். அவர்களோடும் சண்டையிட்டு அவர்களை முறியடித்தார். இப்படி சுற்றிலும் இருக்கிற அநேக ஜாதிகளோடு தாவீது ராஜா முற்றுகையிட்டு அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்று இஸ்ரவேல் தேசத்தை உறுதிப்படுத்தினார். இப்படியாக தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் ஜனங்களை இஸ்ரவேலை அரசாண்டார். ஜனங்கள் சமாதானத்துடன் இருந்தார்கள். தாவீது ராஜாவின் வாழ்க்கை முறை ஒரு தனி மனிதனின் நற்குணங்கள் ஒரு தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கும் நற்காரியங்கள் நடப்பதற்கும் ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனமே சந்தோஷமாய் இருப்பதற்கும் காரணமாய் அமைந்தது. இப்படியாக தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற வேத வாக்கியம் தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை நாம் தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒன்றும் இல்லை என்று உணரும் போது நாம் உயர்த்தப்படுகிறோம். அந்த உயர்த்துதல், அந்த மேன்மை நம்மை பாதிக்காது. அதனால் பொல்லாத சாத்தான் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தது போல, கேருப் விழுந்தது போல நமக்கும் நடக்காது. அதனால்தான் கர்த்தர் மேன்மை பாராட்டுதலை ஒழிக்கும்படி நம்மை சொல்லுகிறார். பெருமை என்பது கர்த்தருக்கு அருவருப்பானது, அது பொய்யானது. மனிதர்கள் சிறியவர்கள், எல்லோரும் சின்னவர்களே, ஒரு சாதாரணமானவர்கள்தான். கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள்தான். அப்படி இருக்கும்போது நம்மை நாமே உயர்த்துவது என்பது ஒரு பொய். அதாவது 50 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தன்னை 100 கிலோ என்று சொல்லிக் கொண்டால் அது எப்படி பொய்யோ அதே போன்றதுதான். இப்படியாக நம்மை நாம் எந்த காரியத்திலும் உயர்த்தி கொள்ளக்கூடாது. ஒருவன் தன்னை பலசாலி என்று நினைத்தால், நான் என்னை பெரியவன், நான் மிகப்பெரிய பலசாலி என்று நினைத்தால் அவனால் ஒரு 500 கிலோ எடையை கூட தூக்க முடியும்.
நான் எவ்வளவு பலசாலி என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த நாளில் அவன் காய்ச்சல் வந்தால் அந்த மறுநாள் அவனால் எழுந்திருக்க கூட முடியாது. அவன் படுத்திருக்கிற நிலையில் இருக்க வேண்டி இருக்கும். சோர்வாய் இருக்கும். 500 கிலோ அல்ல, 50 கிலோ கூட அன்று காய்ச்சல் வந்து விட்டால் அவனால் தூக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் கிருமி ஒரு மனிதனை படுக்கையில் வீழ்த்து விடுகிறது. 500 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை தூக்க பலமுள்ளவன் கூட படுத்து விடுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அவன் அற்பமானவன், பெரிய ஞானி என்று சொல்லிக் கொண்டாலும் அவன் உறங்கும் போது அவன் ஞானம் எங்கே போகிறது? அவன் இறந்த பின்பு அவனுடைய ஞானம் எங்கே போகிறது? ஏன் சில நேரங்களில் தன்னை மறந்து ஒரு துன்ப நேரத்திலோ துயரத்திலோ அல்லது தன்னை மறந்த நிலையில் அவன் தற்செயலாய் சிறு சிறு தவறுகளை கூட செய்து விடலாம். அவன் ஞானமும் அவனை விட்டு மறைக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறினால் எல்லாம் மாறும். அதனால் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவதற்கு மனிதனிடத்தில் எதுவும் இல்லை என்பதே உண்மை. இதுவே சத்தியம். நான் என்னை உயர்த்தி கொள்வேன், நான் இவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒருவேளை நாம் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருந்து நான் மிகவும் பரிசுத்தமானவன், நான் மிகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், நான் மிகவும் தாழ்மை உள்ளவன் என்று நம்மை நாம் நினைத்து கொண்டால் அதுவும் மேன்மை பாராட்டலே. ஏனென்றால் இப்படியெல்லாம் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு கொடுப்பதும் இப்படிப்பட்ட நற்காரியங்களை நமக்கு போதிப்பதும் கர்த்தரே. அவர் சொல்லி கொடுத்த காரியங்களை, அவர் கொடுத்த வாழ்க்கை முறைகளை அதை பயன்படுத்தி தான் நாம் வாழ்கிறோம். நம்மையே அவர்தான் படைத்திருக்கிறார். அதனால் அவருக்கு முன்பாக நம்மை உயர்த்துவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் யாரும் தன்னை மேன்மை பாராட்ட மாட்டார்கள். இதை ஒரு செய்யுளில் தமிழில் சொல்வார்கள். அதாவது, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும் என்று சொல்வார்கள். நிறைந்த நெல்மணிகள், நன்றாக விளைந்த நெல்மணிகள் தலை வணங்கி நிற்கும். ஆனால் இன்னும் அரிசி வராத நெற்பயிர்கள், அதாவது இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது, பிஞ்சாய் இருக்கிறது அந்த நெல்லின் பூக்கள், அது பூவிட்டு காயாக சிறு காயாக வளர தொடங்கி இருக்கிறது. உள்ளுக்குள் இன்னும் அரிசியே வந்திருக்காது. அவைகள் பார்த்தால் நிறைவாக நிமிர்ந்து நிற்கும். அது எந்த அளவுக்கு அதற்குள் அரிசி முற்றி பெரிதாக வளர்கிறதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தாழ்த்தி தலை வணங்கி நிற்கும். அது நெல் முற்றியது என்றால் அதற்கு அடையாளமே அது தலை வணங்கி நிற்பதுதான். அதே போல பூரண ஞானம் உள்ளவர்கள் தன்னைத்தான் தாழ்த்துவார்கள். அது ஞானமான செயல். தன்னை உயர்த்தி கொள்கிறவன் கண்டிப்பாக மதியற்றவன் என்றே சொல்லலாம். அவனுக்கு மதி இருந்தால் அவன் அப்படி செய்ய மாட்டான். எந்த மனிதனும் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு மூடனாய் வாழக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த ஞானிகளாக இருக்க வேண்டும். ஞானிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இன்பம் துன்பம் இல்லை என்று சொல்வார்கள். காரணம், அவர்கள் தங்களை உயர்த்துவதில்லை. அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து பார்த்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அவரே சொல்லியிருக்கிறாரே வேதம் முழுவதும். அப்படி இருக்க அந்த மனிதனின் வாழ்க்கையை, தாவீது ராஜாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து அவர் செய்த தவறுகளை விட்டுவிட்டு அவர் செய்த நல் காரியங்களை நாமும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பின்பற்றி வாழ்ந்து சமாதானமாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாமும் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.